பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியே கேட்போமா? அன்பு குழந்தையே, இதோ உன் சாய் அப்பா நான் ஒரு சந்தோஷமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். முழுமையாக கேள். உன் மனம் மகிழும் காலம் வந்துவிட்டது. நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் சில விஷயங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. ஆனால் உன் வாழ்வியல் ஆதாரமாக இருக்கும் ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நீ பெறும் காலம் இதோ இந்த 24 மணி நேரத்திற்குள் தொடங்கப் போகிறது. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் இந்த அகண்டத்தில் எதுவும் நடக்க முடியுமா? இத்தனை காலம் வெற்றி என்பது எட்டாக்கனி என்று நினைத்து ஏங்கினாய் அல்லவா? நீ தொட்டதெல்லாம் துலங்கவில்லை, செய்ததெல்லாம் நஷ்டத்தில் முடிந்தது என்று கலங்கினாய். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு புதிய விதியை எழுதுகிறேன். வெற்றி என்பது எங்கோ உயரத்தில் இல்லை, அது இதோ என் பாதங்களை பிடித்துக் கொண்டிருக்கும் உன் காலடியில் கிடக்கப் போகிறது. நீ ஒரு தோல்வியாளனாக பிறக்கவில்லை. உன்னை தோற்கடிக்க இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் முடியாது. ஏனெனில் உன் பின்னால் நிற்பது வெறும் மனிதன் அல்ல, காலத்தை ஆளும் உன் சாய் அப்பா. முழுமையாக கேள். உன் வெற்றியின் ரகசியம் இதோ திறக்கப்படுகிறது. நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானமும், நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை செதுக்கிய ஒளி என்று சொன்னேன் அல்லவா? ஒரு சிற்பம் அழகாக மாற எத்தனை அடிகளை தாங்க வேண்டுமோ அத்தனை அடிகளையும் நீ தாங்கிவிட்டாய். நீ எப்போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல தவிர்த்தாயோ அப்போதெல்லாம் விபத்துகளில் இருந்து உன்னை நானே காத்தேன். என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற உண்மையை நீ உணர வேண்டியே சில தோல்விகளை நான் அனுமதித்தேன். அந்த தோல்விகள்தான் உனக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கற்றுக் கொடுத்தன. இனி உன் வாழ்வில் சறுக்கல் என்ற சொல்லே இருக்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும், நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். நீ விரும்பாவிட்டாலும் வெற்றி உன்னை துரத்தி வரும் காலம் இது. வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் உன் பயத்தை விடு. தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் உன் புத்தியை மழுங்கச் செய்கிறது. நான் வெற்றி பெற்றுவிட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன் மனதிற்குள் தினமும் சொல்லிக்கொள். அந்த அதிர்வு உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகர்ந்துவிடு. உனக்கு நீயே வேஷம் போடாதே. உன் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் தகுந்த பலன் கிடைக்காத இந்த கலிகாலத்தில் உனக்கு நான் நீதி வழங்கப் போகிறேன். பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகிறாய். உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். அந்த ஒளியில் உன் பகைவர்கள் கண் கூசி மறைவார்கள். புதிய வாழ்க்கைக்கு என் பாசத்தையும் என் அன்பையும் என் ஆசையையும் உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த என் செல்ல பிள்ளையே, எதற்கும் பயப்படாதே. நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் முன்னே நான் நிற்பேன். உனது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. இன்னும் சில மணி நேரங்களில் நீ கேட்கப் போகும் ஒரு நல்ல செய்தி உன் வெற்றியின் முதல் அடையாளமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இரு, நிம்மதியாக இரு. வெற்றி உன் காலடியில். குழந்தையே, இத்தனை காலம் நான் ஏன் மௌனமாக இருந்தேன் என்று கலங்குகிறாயா? நீ இழந்தவை அனைத்தும் உன்னிடமே மீண்டும் மிகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே நான் காத்திருந்தேன். இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. இனி நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப் போகிறாய். உன்னோடு நான் எப்போதும் ஆதரவாக இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இதோ வந்துவிட்டது. இனி கலங்காதே.
எந்தச் சூழ்நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கைவிட மாட்டேன். உங்களை காக்கும் கவசமாக எப்போதும் உன் சாய் அப்பா நான் இருப்பேன். என் கண்களை ஊற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்குச் செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்குச் செய்ய விட மாட்டேன். நீ, உன் பிள்ளை, உன் குடும்பம் அனைத்தும் என் முழு பொறுப்பு. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் கடமை. இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ தடுமாறினாய். ஆனால் என் பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை எத்தனையோ விபத்துகளில் இருந்தும் பேராபத்துகளில் இருந்தும் நான் காத்திருக்கிறேன். உன்னை தேடி வந்து உன் இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள்! ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாத குதிரையைப் போல அவை உன்னை துரத்தின. ஆனால் இனி அத்தனையும் ஓடிவிடும். உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் என் கை உன்னை தொடர்ந்து வரும். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உன் தலையெழுத்தையே நான் மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. உன் பாவங்களை மன்னித்து உனக்கு ஒரு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு உனக்கு கிடைக்கும். இதோ இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீயே நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு நான் உயர்த்த போகிறேன். பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்காதே. உன் மனதை ரணப்படுத்தி வாழ்க்கையையே நரகமாக்கிக் கொள்கிறாய். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதன் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. உனக்கு நீயே வேஷம் போடாதே. அது உனக்கு நிம்மதி தராது. மற்றவர்கள் உன்னை புண்படுத்தினார்கள் என்பதற்காக அந்த கோபத்தை அப்பாவி மனிதர்களிடம் காட்டாதே. கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். ஆனால் அதற்காக உன் குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் உன் கையில் இல்லை. அவை அனைத்தும் என்னால் தீர்மானிக்கப்பட்டவை. ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசம் உண்டு. அதுபோல உன் வாழ்க்கையின் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்கள் நிகழும். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் தயாராக இரு. புதிய வாழ்க்கைக்கு என் பாசத்தையும் என் அன்பையும் என் உயிரையும் என் மூச்சையும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் ஆசி உண்டு. பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். இன்னும் 24 மணி நேரத்திற்குள் நீ ஒரு மகா அற்புதத்தை காண்பாய். அது பணமாக இருக்கலாம், ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது உன் தீராத கவலைக்கு ஒரு தீர்வாக இருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை.